ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயோட ஆல் நியூ வென்யூ தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணோம், எப்படா அப்டேட் வரும் அப்படின்றது போல். ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஹுண்டாய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் நியூ வென்யூவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபேஸ் லிஃப்டட் மாடல் கிடையாது, அடுத்த ஜென்ரேஷன் மாடல். இதில் என்னெல்லாம் மாற்றிருக்காங்க, பழைய வென்யூவை காட்டிலும் இதில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிருக்கா என்னன்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆக்சினா ஹுண்டாய், அவங்க தான் நமக்கு இந்த வென்யூவோட வாக் அரவுண்டுக்காக வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா ஹுண்டாய்க்கு வெஹிக்கிளும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் இன்னும் வந்து லான்ச் ஆகலை. நாளைக்கு தான் வந்து வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகுது. அதில் தான் இதோட ப்ரைஸிங் எல்லாத்தையும் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. மேபி ஒரு சில விஷயங்கள் விட்டு போயிருச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட் கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் ப்ரைஸிங் ஆல்சோ ஃபஸ்ட் கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியன்ஸோட நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ HX2 HX4 அப்படிங்கிற மாதிரி. பெட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா 6 விதமான வேரியண்ட்டும், டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான வேரியண்ட் இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 விதமான சிங்கிள் டோன் கலரும் 2 விதமான டூயல் டோன் கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 3 கலர் பார்த்தீங்க அப்படின்னா புது கலர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பில்டு வந்து ரொம்ப சாலிடாக வந்து பில்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த தட்டு வந்து பார்க்கும் போதே சரி, டோர் ஓப்பன் பண்ணும் போதே சரி, ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீரியஸ்லி பில்டு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் கேப்பபிளாக இருக்கிற வகையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹைஸ்டன் ஸ்டீலில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 4 வீலையும் டிஸ்பிளேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஹில் ஹோல்டு அசிஸ்டாக இருக்கட்டும், அடாஸ் லெவல் 2 ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான அந்த அடாஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் வந்து போயிருக்காங்க சொல்லலாம். பழைய வென்யூவை காட்டிலும் இந்த புது வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டியில எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். வாங்க இப்போ நம்ம வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல் நியூ ஹுண்டாய் வென்யூவோட வாக் அரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இமேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற ஃபீலை வந்து கொடுத்துச்சு. பட் ரியலி லைவாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேசிவான ஒரு டிசைன் சேஞ்சை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. தோற்றமே வந்து பார்க்கறதுக்கு வந்து பழைய வென்யூவை காட்டிலும் இந்த வென்யூ வந்து ஒரு பெருசாக இருக்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஸா வந்து கொஞ்சம் பெரிய காராக போடுற ஒரு தோற்றம் வந்து இருக்கும். சிமிலர்லி இந்த வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய கார் போல ஒரு தோற்றம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளை ஃப்ரண்ட் டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட லோகோ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்ஆலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்டட் டிஆர்ஆல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து வெஹிக்கிளை அப்படியே ஆன் பண்ணி காட்டுறேன். இதோட ஹெட்லைட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஷீ ஷேப் இருக்கிற மாதிரி டிஆர்ஆல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்ஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. மேலே இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்டட் டிஆர்ஆல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பிரானம் பிளாக்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மாதிரி அந்த கிரே டோன் இருக்கிற மாதிரி வந்து இந்த கிரில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பழைய மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த குரோம் ஃபினிஷ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்து தகட்டுற மாதிரி வந்துருக்கும். பட் இது டிசைனாகவே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் 360 கேமரா இருக்குது. அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்கிட் பிளேட்ஸும் வந்து ஒரு டூயல் டோன் டிசைன் மாதிரி கொடுத்து ரொம்ப ஸ்போர்ட்டியராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்கிட் பிளேட்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சென்சார்ஸும் இந்த இடங்களில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கிட் பிளேட்ஸோட டிசைனும் பார்க்கறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ரியலி ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். வாங்க அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட லென்த்துங்கிறது 3995 mm, அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1850 mm, ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1650 mm, வீல் பேஸ் 2520 mm இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ஜென்ரேஷனை காட்டிலும் 30 mm அகலமும் அதிகமாக இருக்குது, 48 mm உயரமும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து பார்க்கலாம். கார் பார்த்தீங்க அப்படின்னா சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஒரு மேசிவான ஒரு தோற்றம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக இந்த இடத்த பாருங்களேன்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் ஃபினிஷ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வென்யூ அப்படிங்கிற பேஜிங் வந்து கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது பழைய ஜென்ரேஷனோட ப்ரீஸாவோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அல்கசாரோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே வீல்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா R16 அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க 215/60. இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கிரிட்டாவோட இவி வெஹிக்கிள் இருந்த அதே பேட்டர்ன்ஸ் மாதிரி தான் இருக்குது சிமிலராக இதை பார்க்கும்போது. ஸோ பம்பரில் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மிரர் விஷயத்துக்கு வரலாம். ஸோ மிரர் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரர். ஸோ அதில் இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 360க்கான கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ் தான். ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் கிரில் என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதே பேட்டர்னில் தான் வந்து ஹேண்டில்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் மாடல் உங்களுக்கு அந்த அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து சூப்பராகவே இருக்குது. ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸபிளான வந்து ஒரு ரூஃப் ரைல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. நார்மல் சன்ரூஃப் தான், பேனாரோமிக் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் ரியலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு சைட் ப்ரொஃபைலாக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டிசைனாகவும் சரி அந்த சைட் ப்ரொஃபைலும் பார்க்குறதுக்கு மேசிவாக இருக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வாங்க நம்ம அப்படியே டெயில் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் ஆஸ் யூஷுவல் அந்த கனெக்டட் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியுது. ஸோ ஒரு கிளாஸ் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த வென்யூ அப்படிங்கிற பேஜிங் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி நைஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹுண்டாயோட லோகோவாக இருக்கட்டும், டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா மேபி இங்கேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரிஃப்ளெக்டர் இல்லாமல் டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுவுமே அந்த சிமிலராக வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு டிசைனுக்கு வந்து போயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மேலே வந்து ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஸ்டாப் மோட்டர் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஷார்க் ஃபின் ஹேண்டனா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வைப்பராக இருக்கட்டும் அண்ட் வாஷராக இருக்கட்டும் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடங்கள்லையும் வந்து அந்த ஸ்கிப் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கிப் லைட்ஸ்க்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவர்ஸ் லைட்ஸ்க்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்ல நீங்கள் வந்து பார்க்கலாம் ரிவர்ஸ் கேமரா வந்து இருக்கிறத. அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். பழைய மாடலில் 350 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரௌச்சர்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த பூட் ஸ்பேஸ் மட்டும் எவ்வளவு என்னன்றது இப்போதைக்கு வந்து தெரியல. பூட் ஸ்பேஸும் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து தெரியல. பட் நல்ல ஒரு யூஸபிளான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலாக வெஹிக்கிளோட டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க. சீரியஸ்லி டிசைனாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹுண்டாய் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்டீரியருக்கு விஷயத்துக்கு வருவோம். ஓகே, நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டோரில் இருந்து வரலாம். ஸோ டோர் நீங்கள் பார்க்கலாம் ஒரு டூயல் டோன் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளூ வித்து ஒரு ஒயிட் ஃபினிஷ், ஒயிட் அண்ட் ஹேஷ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடங்கள்லாம் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேபி இது கொஞ்சம் ஹைலி மெயின்டெனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போயே இந்த கை வச்ச இடம்லாம் கொஞ்சம் கரையாக இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். வீடியோவில் தெரியுதான்னு தெரில, பட் கொஞ்சம் ஹைலி மெயின்டெனிங்ஸ் தான். இந்த இடத்துல பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போஷோட ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கிரில்லுக்கு மேலேயே போஷ் அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி ஃபினிஷிங் இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதில் அந்த பேட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு போவோம். எக்ஸ்டீரியர் எந்த லெவலில் வந்து மேசிவாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ ஸோ இன்டீரியர்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்போர்ட்டியராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். நீங்கள் இன்டீரியர்ஸை நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. செம்ம ஸ்போர்ட்டியராக வந்து இருக்குன்னு சொல்லுவேன். சீட்டை பொறுத்த வரைக்கும் வென்டிலேட்டட் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு டூயல் டோன் பேட்டர்ன் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வென்யூக்கான பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் வந்து வென்யூவில் இருக்கிற மாதிரி, ஸ்விட்சஸ் வந்து வென்யூன்னு இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்க்கலாம் அந்த ப்ளூ கலர். ஸோ டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டோர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஃபினிஷ் வந்து போயிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் டேஷ்போர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பேனோரமிக் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 12.3 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், 12.3 இருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட்டாக இருக்கட்டும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து ஒயர்லெஸ்ஸாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஹுண்டாயோட அந்த ப்ளூ கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 70க்கும் மேற்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 360 கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. பிளைண்ட் வியூ மானிட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ கிளஸ்டரும் வந்து 12.3 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதில் அனிமேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அடாஸ்க்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணுற பாருங்களேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் காரோட ஹெட்லைட் வந்து ஆனில் இருக்கிறது. ஸோ ஹை பீம் போட்டிங்க அப்படின்னா அதோட அனிமேஷன் வந்து தெரியுது. நம்ம பிரேக்கில் காலை எடுத்துட்டேன், பிரேக் அப்ளை பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி எல்லா அனிமேஷன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பயங்கர ப்ரீமியமாகவும் அதே சமயத்தில்
ரொம்ப லக்ஸரியாகவும் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உள்ளே உட்காரும் போதே ஒரு ப்ரீமியம் காரில் உட்காந்து ஒரு ஃபீலை வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவேன். இந்த ஸ்டேரிங்கும் நீங்கள் பாருங்களேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹியூண்டை கார்ஸில் ஒரு பார்க்காத ஒரு ஸ்டேரிங் வீல் சொல்லலாம். லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிப் எல்லாம் லெதரில் இருக்குது. இந்த இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு லெதர் மாதிரி இருக்குது, பட் லெதர் கிடையாது, பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த சின்ன சின்ன டெக்ஸ்சர் கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. யூஸ்வலாக ஹியூண்டை அப்படின்னு பேட்ஜிங் வந்து இருக்கும், பட் அது வந்து இல்லை. அடாஸ்க்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வீல் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் வீலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஆட்டோமேட்டிக் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களால் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். புஷ் ஸ்டார்ட் பட்டனுக்கான ஃபங்க்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற மாதிரி ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஏசி தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சீட்டும் வந்து வென்டிலேட்டட் சீட்டு வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைட் லெஃப்ட் சைடுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேப்பாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து டக்குன்னு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ்வலாக வந்து டச் ஸ்க்ரீனில் பட்டனே இல்லை அப்படின்னா டிரைவர் சென்ட்ரிக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏசி வெண்ட்லேயும் வந்து மாடர்னாக பட்டன்ஸ் இல்லாமல் வந்து கொடுத்துருந்தாலும் பட் டிரைவர் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது பட்டன்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் டிரைவ் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து இதை கொடுத்துருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான போர்ட் வந்து டைப் சிக்கான போர்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்க்கான வியூ, ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளைண்ட் வியூ மானிட்டர் வந்து அக்சஸ் பண்ண முடியும். பார்க்கிங்காக இருக்கட்டும், வென்டிலேட்டட் சீட்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனுமே வந்து இருக்குங்களா. ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு டிரைவ் மோட்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆர்ம் ரெஸ்ட்டும் இருக்குது. அது கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வென்யூ அப்படிங்கிற அந்த பேட்ஜிங்கும் வந்து இருக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வென்யூ அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். க்ளோ பாக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இது யூஸபிளான ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நீங்கள் எதாவது மொபைல் ஃபோன் எதாவது வைக்கணும்னாலும் இங்கே வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ இதுதான் டேஷ்போர்ட். ஸோ இதுதான் இன்டீரியர். மேலே பார்க்கலாம் சன்ரூஃப் இருக்கிறது. லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வாய்ஸ் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன்ரூஃபில் வந்து இருக்குது. ஸோ வாய்ஸ் மூலயமா உங்களால் சன்ரூஃபை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு கேபின் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4-வே எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இது என்னன்னா இந்த இடத்துல கையை விட்டு இந்த பட்டனை தேடி தான் வந்து அமுக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் பரவாயில்ல, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஒரு 6 ஃபீட் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கம்ஃபர்டபுளாக இந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ மியூசிக் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமான போஷோட 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே வந்து பின்னாடி போய் பார்ப்போம். ஓகே விலர்ஸ், நம்ம வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்ப்போம். வென்யூவில் வந்து லெக் ரூம்கிட்ட ஸ்பேஸ் கம்மியாக இருக்குங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த சீட்டை வந்து பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். ஸோ நான் ஓட்டினா இன்னும் கொஞ்சம் இருங்க, நான் கரெக்டாக நான் ஓட்டினா எப்படி வைப்பனோ அதே மாதிரி செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.8. ஸோ முட்டிலாம் இடிக்காத வகையில் தான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5.8. 6 ஃபீட் இருக்கிறவங்க டிரைவர் சீட்டில் உட்காந்தா இங்கே உட்கார முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பரவாயில்லைங்க, நல்ல லெக் ரூம்கிட்ட வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு லெக் ரூம் இருக்குன்றத பாருங்கள். ஸோ நல்ல லெக் ரூம்கிட்ட ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி தை சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தை சப்போர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ இந்த இடத்துல ஹெட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பராகவே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கனால ஸோ இந்த இடத்த வந்து ஸ்கூப் பண்ணி தான் வந்து இங்கே ஹெட் ரூம் வந்து பெட்டராக இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெட் ரூம் வந்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு ஹெட் ரூம் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உட்கார முடியும். அதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். ஒரு 2-வே அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய வென்யூவில் பார்த்தது தான் இதுவுமே. அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்ப யூஸபிளான ஒரு ஆம்ரெஸ்ட்டாக இருக்குது. இதில் கப் ஹோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரியர் சீட்டோட அந்த குஷனிங்குமே சரி கம்ஃபர்ட்டுமே சரி ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பழைய வென்யூவை காட்டிலும் லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும் அண்ட் ஷோல்டர் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜுக்கான டைப் சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸை இங்கே நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுக்கவும் முடியும். ஸோ ஓவராலாக டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்போர்ட்டியராக இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மோஸ்ட்லி இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இனி வென்யூவை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்சி பீப்புள்ஸ் வந்து வென்யூவை இனி அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாகவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடாஸ் லெவல் 2 மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. டிசைனாக கம்ப்ளீட்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேல வந்து ஒன்ஸ் வந்து பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுங்க. நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், ஆக்சுவலாக ரொம்ப இருட்டிருச்சு. ஆல்மோஸ்ட் 6:15 பக்கம் மணி ஆகிட்டு இருக்கு. மேபி இதில் வந்து ஆரம்பத்திலே சொன்னதான் ஏதாவது விட்டு போயிருந்தா நான் ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குறேன். ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். அதாவது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ப்ரைஸிங் தெரியாது. பட் லான்ச் ஆகும்போது தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். அப்போ ப்ரைஸிங் வந்து தெரிஞ்சிடும். அதையுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஆக்சினா ஹுண்டாயை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் இதோட ஆன்ரோட் காஸ்ட் முதல் கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.